கண் திருஷ்டி இப்போ வந்து என் மேலே என் குடும்பத்துக்கு மேலே நிறைய கண் திருஷ்டி இருக்குது. அடிக்கடி நாங்கள் வந்து சிக்காயிடுறோம், எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபேமிலிஸ்லேருந்து விமன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒரு பதில் சொல்லுவேன். ஸோ அதை வந்து நான் ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன். இப்போ கண் திருஷ்டி என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி மற்றவங்க ஏதோ நினைக்கிறாங்க, கரெக்டாக அவங்களோட தாட்ஸ், அவங்களோட எனர்ஜி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுதுங்கிறதுனால நம்ம வந்து வல்னரபிளாக இருக்கோம், சிக்காயிடுறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன ரெமெடி, அதாவது ஒன் டைம் ரெமெடிங்கிறது இல்லாமல் ஒரு லைஃப் லாங் ரெமெடி அப்படின்னா நம்ம எனர்ஜியை நம்ம ரைஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் டெம்பிள்ஸ்க்கு எதுக்கு போகணும்னா, அந்த டிவைன் எனர்ஜி வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்கோங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தானே. இதே இது நீங்கள் வந்து ஒரு சிமெட்ரி பக்கத்தில் போனீங்கன்னா எல்லாரும் அது மாதிரி அங்கே போனாலே அந்த ஒரு சேட் ஃபீலிங் வந்துடும். ஸோ அந்த எனர்ஜி தான். ஸோ கோயிலுக்குள்ளே போனால் இந்த எனர்ஜி எப்படி இருக்குது, ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை, எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த பூஜை பண்ணுறதுனால இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது ஆயிருமோ, என் ஃபேமிலிக்கு ஏதாவது நடந்துருமோ, நம்ம ரொம்ப பயப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நம்ம அந்த பயம் வந்து இன்னொருத்தங்க அந்த எனர்ஜியை போடும் போது நம்ம ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆயிடுவோம். ஸோ நம்ம அந்த பயத்தை தாண்டி நம்ம நிறைய பாசிட்டிவாக மைண்டை வந்து எம்பவர்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், பயப்பட மாட்டோம், நமக்கு எதுவுமே ஈஸியாக நடக்காது. ஸோ இதுக்கு வந்து நிறைய நம்மளே பில்ட் பண்ணணும், பாசிட்டிவாக, எம்பவர்டாக, நல்ல எனர்ஜிஸோட. ஆனால் ஃபஸ்ட்டு பயத்தை ரிலீஸ் பண்ணணும்ல. ஸோ பயம் இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த பயத்தை ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து கார்ட் கட்டிங் ரொம்ப நல்ல டூல். அந்த கார்ட் கட்டிங் எனர்ஜி ஹீலிங் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அது வந்து சிம்பிள் ஹீலிங் தான். அந்த சிம்பிள் என்னது எது எல்லாமே நாங்கள் அந்த கோர்ஸில் சொல்லி தருவோம். பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் அப்கமிங் மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லி தருவோம். அது போக உங்களோட ஆராவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மற்றவங்களோட அந்த பேட் ஐ வருது அப்படின்னா நீங்கள் ப்ரொடெக்டடாக இருந்தீங்க, பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதை டெய்லி ஆரா ப்ரொடெக்ஷன் போடுறதுக்கு வந்து இன்னொரு மொடாலிட்டி இருக்குது, பிரம்மநாடி ஹீலிங். இது எல்லாமே நாங்கள் ஒரே கோர்ஸில் சொல்லி தருவோம். இதில் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நல்லா இருக்குது, இது படித்தா நானும் பாசிட்டிவாக ஆகலாம், என்னோடய எனர்ஜியும் நல்லா ஹையாக வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹீலர் ஆனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஹீல் பண்ணலாம். அது போக நீங்கள் பெய்டு கிளையன்ஸ் எடுத்தும் ஹீலிங் கொடுக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் அ ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். தேங்க்யூ.